ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெரிய ஆஞ்சநேயர் கோயில் டெல்லியில் இருக்குது. அந்த கோயிலுக்கு நான் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நேற்று என்னுடைய பிறந்தநாள் இருக்க 3 கோயிலுக்கு நான் போயிருந்தேன். நரசிம்மர் கோயில் போயிட்டு, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு, அதுக்கப்புறம் திருப்பதி கோயில் போயிருந்தேன். இப்படி 3 கோயிலுக்கு நேற்று நான் போயிருந்தேன். ஏன்னா நேற்று என் பிறந்தநாள். சரி, எப்போவுமே அந்த கோயிலுக்கு போய் சரி பிறந்தநாள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கோயிலுக்கு நான் போயிருந்தேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு கோயில் பார்த்திங்கன்னா கோபுரம் மட்டும் எடுத்தேன். உள்ளே அலோடு கிடையாது. ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்குள்ளே இதுவும் எடுக்கலாம். பாருங்கள், கூட்டம் எக்கச்சக்கம் இருக்கும். இங்கே இந்த கோயிலில் எப்போவுமே கூட்டம் இருக்கும். ஏன்னா இது மெயினான ஒரு இடத்துல மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. ரோட்டில் கார் போகும்போதே உங்களுக்கு தெரியும். கரோல்பாக் பக்கத்துலேயே கார்னர்லேயே இந்த கோயில் இருக்கிறதுனால மெயினான இடத்துனால ஏகப்பட்ட கூட்டம் வரும். பெரிய ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கார். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கால்னா இங்கே கீழேயே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மாடி இருக்குது. மாடியில் சரஸ்வதி மட்டும் வச்சுருக்காங்க. 2வது மாடியில் பஞ்சமுக ஆஞ்சநேயர், சாய்பாபா அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கு மேலே ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால அலௌடு கிடையாது. ரொம்ப மேலெலாம் ஏற முன்னால் விட்டு இப்போல்லாம் இப்போ விட்டுறது கிடையாது. மேலெலாம் போகக்கூடாது. அதுக்கு மேலே எப்போவுமே போகக்கூடாது. அலௌடுலாம் கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தா இந்த சைடுலேயே நிறைய இருக்குது. இங்கே ராமர் இருக்குது, அப்புறம் அம்மன் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாசுகி பார்த்தீங்கன்னா மலையக்குடையமாக இருக்குது. இந்த பாருங்கள், இதான் முதல் மாடி. எல்லாமே வச்சுருக்காங்க. கீழே வாசல் பக்கமே வாசல்லே சனிதேவர் வச்சுருக்காங்க. நவக்கிரகம் சனிதேவர். வாசல் ரோட்டில் போகும்போதே உங்களுக்கு பெரிய ஆஞ்சநேயர் தெரியும், சனீஸ்வரர் தெரியும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா இது பார்த்திங்கன்னா எல்லா கடவுளுமே இந்த கோயிலில் ஒரு கோயிலுக்கு நீங்கள் போனாலே போதும். அத்தனை தெய்வங்களும் இந்த கோயிலில் இருக்குது. எல்லா கடவுளும் இந்த கோயிலில் வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர். சரஸ்வதி இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோர். இதுக்கப்புறம் படியில் ஏறி போனோன்னா 2வது மாடி போக போகிறோம். அங்கே தான் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பஞ்சமுக ஆஞ்சநேயர் பார்க்கலாம். சாய்பாபா, பஞ்சமுக ஆஞ்சநேயர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம். எல்லா தெய்வமே ராமர், லட்சுமி எல்லாமே வச்சுருக்காங்க. இல்லாத கடவுளே இல்லை சொல்லலாம். சிவன் வாசல்லே சிவனில் பார்த்திங்கன்னா அபிஷேகம்லாம் பண்ணலாம். வாசல்லே வச்சுருக்காங்க. ஆனால் கூட்டம் அதிகமானதுனால நான் போகலை. நிறைய பேர் இங்கே உட்காந்து பார்த்திங்கன்னா ஸ்லோகம்லாம் சொல்லுவாங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர் பாருங்கள். இதுக்கப்புறம் அலௌடு உங்களுக்கு கிடையாது, மூடிட்டாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது மெயின் ரோடெலாம் தெரியும். ஆனால் இப்போ மூடிட்டாங்க. இங்கெல்லாம் எங்கேயுமே இதுக்கப்புறம் போகக்கூடாது நீங்கள். அதுக்கப்புறம் நேராக கீழே போனீங்கன்னா மாடியில் பார்த்திங்கன்னா நீங்கள் 2 மாடிக்கு கீழே பார்த்திங்கன்னா 2 பாதை போகும். ஒன்று ராமர் வச்சுருக்காங்க, காளி அப்புறம் வச்சுருக்காங்க. இன்னொரு இடம் போனால் வைஷ்ணவி தேவி குகை மாதிரி வச்சுருக்காங்க. அந்த குகைக்குள்ளே நீங்கள் போகணும். பாங்க, இது வீடியோ உங்களுக்கு தெரியும். அப்புறம் அனுமாரோட கதை இதெல்லாம் கோயிலுக்குள்ளேருந்து தான் பார்க்க முடியும். வெளியிலலாம் யாருக்குமே வெளியில் பக்கமே போகக்கூடாது. ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால அலோடு கிடையாது. இங்கேருந்து எடுத்துக்கலாம் கதை. அப்படியே நேரம் நீங்கள் கீழே இறங்கிட வேண்டியதான். இங்கே ராமர் பாருங்கள், ராமர், லட்சுமணர், சீதையை வச்சுருக்காங்க. பார்த்துட்டு நேரம் வைஷ்ணவி தேவி கீழே வச்சுருக்காங்க. குகை மாதிரி. அந்த குகைக்குள்ளே போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக. அப்போ இங்கே பாருங்கள், வேலை நடக்குது. பல்லாக வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே அம்மன் இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே வேலை நடக்கிறதுனால உடலை. இங்கே எல்லாமே பெரிய பெரிய உருவமாக இருக்கும். இங்கே பாருங்கள், வாசுகி இந்த பாம்பை பெருசாக கடையிற மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் நேராக நீங்கள் கீழே போயிடலாம். இந்த கடவுளை கும்பிட்டுட்டு நேராக நம்ம கீழே போயிடலாம். வைஷ்ணவி தேவி கோக்குள்ளே போனால் அங்கே நிறைய தண்ணியை ஊற்றி வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நிறைய தண்ணியை ஊற்றி என்னால் கால் வழுக்கும். ஏன்னா வைஷ்ணவி தேவி கோயில் குகை எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அதனால் தண்ணியை நிறைய ஊற்றி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இங்கே பாருங்கள், ரொம்ப சின்னதாக தான் வந்திருக்கு. குனிஞ்சு தான் போகணும், இல்லாட்ட தலை இடிச்சிடும். அதனால் குனிஞ்சு நீங்கள் பார்த்து மெதுவாக அவசரம் இல்லாமல் போகணும்.
இது என்ட்ரன்ஸு, குகைக்குள்ளே என்ட்ரன்ஸ் பாருங்கள். சிவன் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க, எல்லா தெய்வங்களுமே வந்து வச்சுருக்காங்க. வைஷ்ணவ தேவி, அதுக்கப்புறம் சிவன், அப்புறம் அம்மன் எல்லாமே இது வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த குகைக்குள்ளே போனோடனே நிறைய குகைக்குள்ளே வெளியில் வரும்போதே நிறைய சிலைகள்லாம் வந்து நிறைய அம்மன் சிலைகள்லாம் வந்து நிறைய அம்மன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், அப்படியே நீங்கள் வெளியில் வந்து மெதுவாக குனிஞ்சிக்கிட்டே தான் போக முடியும். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குனிஞ்சிக்கிட்டு மெதுவாக தான் வந்து போகணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். கீழே வேறு ஏகப்பட்ட தண்ணியை ஊற்றி வச்சுருப்பாங்க, அதனால் வலிக்கிறோம். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு கீழே கேமரா வச்சுக்கிட்டு ரொம்ப வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள், கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு கையில் வந்து கேமரா வச்சுட்டு ஒரு கையால் இப்படி வந்து ஏற்கனவே எனக்கு வந்து கால் சரி கிடையாது, நடக்க முடியாது. இருந்தாலும் சரி உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடணுமே தான் போடுறேன். எனக்கு ஏற்கனவே ஒரு கால் வந்து பிரச்சனை, ரொம்ப நடக்க முடியாது. இப்படி ஒரு கையில் வச்சுன்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் மறக்காமல் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாகவே பார்த்து அப்படியே நீங்கள் வெளியில் வந்துடலாம். அப்படியே பெரிய வாய் இருக்கும், அந்த வாய் வழியே வந்து நேரங்க 2 பல் 4 பல் இருக்கும். அப்படியே வந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்ததுக்கப்புறம் சனீஸ்வரன் வந்து ரோட்லேருந்தே தெரியும். சனீஸ்வரன் நவக்கிரகம் இந்த பாருங்கள், வெளியில் அப்படியே வெளியில் ஏறிடலாம். அப்படியே மெயின் ரோட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். அங்கே மெயின் ரோட்டில் வந்து இங்கே வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எப்போவுமே சோசியல் மீடியாவில் இருந்தால் அந்த இடமே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும். அந்த மாதிரி இப்போ எப்போனாலும் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறதும் வீடியோ இங்கே கிராஸ் பண்ணி போகிறவங்க எல்லாருமே வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டே தான் போவாங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் நிறைய ஏற்கனவே 2-3 தடவை கோயிலுக்கு போயிருக்கேன். இங்கே நேராக பக்கத்துலேயே வாசல்லே நவக்கிரகம் வச்சுருக்காங்க. சனீஸ்வரர் ஃபஸ்ட்டு சனீஸ்வரர் வச்சுருக்காங்க, சுற்றி நவக்கிரகம் வச்சுருக்காங்க. சுற்றி வந்து சுற்றிட்டு நீங்கள் அப்படியே வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம், அப்படியே வெளியேறிடலாம். ரொம்ப அருமையான ஒரு கோயில். கண்டிப்பாக வந்து டெல்லி வந்தால் வாங்க. டெல்லி வந்து அந்த கோயிலில் வந்து கரோல்பாக் பகுதியில் வந்து நடந்திருக்கு. ஜண்டேவாலா சொல்லுவாள், பக்கத்துலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயில் போல் நிறைய கோயில்களுக்கு அடிக்கடி நான் போய்கிட்டே தான் இருக்கேன். மாதம் நல்ல கோயில்களுக்கு நான் போய்கிட்டே இருக்கேன். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா கோயிலுக்கும் வந்து போங்க. டெல்லியில் ஏகப்பட்ட தமிழ் கோயில் இருக்குது. இது வந்து இந்து கோயில், தமிழ் கோயில்லையும் இருக்குது, இந்து கோயில் இருக்குது. எல்லா கோயிலுக்கும் நான் வந்து போய்கிட்டே தான் இருப்பேன். இந்த கோயிலுக்கு வந்து நவம்பர் மாதம் போனேன், அதுக்கப்புறம் போகவே இல்லை. இப்போ பஸ்ஸு வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான், அதனால் எல்லா இடமும் போகலாமே, வீட்டிலே உட்காந்துட்ருக்கோமே. நிறைய பார்க்குகள்லாம் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து நான் கிளம்பியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது தாண்டி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து நிறைய வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.